A train A run from east to west. Okay, another train B same mass கொடுத்துருக்காங்க. So MA equal to MB equal to M, west to east. சரி, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இதாகுது. ஸ்பீடு வந்து சேம் வந்து with respect to the earth along the equator. ஸ்பீடு சேமாக இருக்குது, ரேடியஸ் ஆஃப் த எர்த் சேமாக இருக்குன்னா ஒமேகா ஏ ஈக்குவல் டு ஒமேகா பி ஈக்குவல் டு ஒமேகான்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நார்மல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அலாங் த ஈக்குவேட்டர். அதை வச்சு சாய்ஸ் ஃபில் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் எர்த்து வந்து எங்கே, எர்த்து வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து அது ரொட்டேஷனல் டைரக்ஷன். இப்போ நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்ன பண்ணுது, ஏ வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட், இதுதானே ஈஸ்ட், ஈஸ்டிலிருந்து வெஸ்ட்டுக்கு போகுது நமக்கு வந்து ஏ ட்ரெயின். அப்போ இந்த டைரக்ஷன். பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து வெஸ்டிலிருந்து ஈஸ்ட்டுக்கு போகுது இந்த டைரக்ஷன். சரியா? ஸோ இப்போ பார்த்தோம்னா ஏயும் எர்த்தும் பார்த்தோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன். கரெக்டாக? ஏ வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். பி வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் பார்த்தோம்னா சேம் டைரக்ஷன். ஏன்னா எர்த்தும் வெஸ்ட் டு ஈஸ்ட், இதுவும் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட். இங்கே பாருங்க, நான் வெஸ்ட் டு எர்த்துன்னு எழுதியிருக்கேன், வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ அதனால் சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஏதாவது ஒன்றுக்கு வரைஞ்சால் அதை வந்து ரெண்டுத்துக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ஜி வெயிட் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் பண்ணும். ஸோ எம்ஜி இந்த டைரக்ஷனில். கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கணும். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் நார்மல் இங்கே இருக்கும். பட் இங்கே வந்து எர்த் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம், அந்த ட்ரெயினும் வந்து எர்த்துக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் எங்கே இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்ணினேன்னா அண்டர் ஈக்குலிபிரியம் n + m ஒமேகா ஸ்கொயர் ஆர் வந்து என்னது எம்ஜி. n will be equal to mg minus m ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஏன்னா எனக்கு m ஒமேகா எல்லாமே சேம். ஆனால் இப்போ நார்மல் ரியாக்ஷன் எதை பொறுத்து இருக்கும், நார்மல் ரியாக்ஷன் எதை பொறுத்து இருக்கும், நமக்கு ஒமேகாவை பொறுத்து இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒமேகா வந்து இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒமேகா ஜாஸ்தி ஆச்சுன்னா எனக்கு வந்து n வேல்யூ என்ன ஆகிடும், when ஒமேகா இன்க்ரீசஸ் n வேல்யூ வந்து டிக்ரீசஸ். சரியா? ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன். ஸோ ஃபார் தட் we need to find out the relative velocity. ஃபார் ஏ ட்ரெயின் நமக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா ஏ ட்ரெயினுக்கு ஏ வந்து ஆப்போசிட் டு எர்த் மூவ் ஆகுது. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எனக்கு என்ன வரும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தோம்னா ஒமேகா ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு இ நான் பார்த்தேன்னா ஒமேகா ஏ ப்ளஸ் ஒமேகா எர்த். கரெக்டாக? ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் அடிஷன். ஸோ ஒமேகா ஆஃப் ஏ வந்து நமக்கு வேணும்னா ஒமேகா ஏஇ மைனஸ் ஒமேகா இ. இங்கே வந்து எனக்கு வந்து ஒமேகா வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. வேறஸ் நான் பி ட்ரெயினுக்கு பார்க்கும்பொழுது எனக்கு என்ன இருக்கும், ஒமேகா ஆஃப் பிஇ வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்துக்கு பார்த்தோம்னா ஒமேகா பி மைனஸ் ஒமேகா இ. ஏன்னா சேம் டைரக்ஷன் இல்லையா? ஸோ எனக்கு ஒமேகா பி வேணும்னா ஒமேகா பிஇ ப்ளஸ் ஒமேகா இ. அப்போ எனக்கு இங்கே ஒமேகா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒமேகா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து என்பி வந்து வில் டிக்ரீஸ், இங்கே வந்து NA வில் இன்க்ரீஸ். ஸோ ரெண்டும் சேம் மாஸ் சேம் ஸ்பீடாக இருந்தாலும் எனக்கு வந்து என்னது, NA வில் பி மோர் தென் NB. ஆனால் கொஸ்டினில் N1 அண்ட் N2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ N1 இஸ் மோர் தென் N2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேயா?